ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் கிடையவே கிடையாது. அவர் விஜயகாந்த் அவர்கள் முடிவெடுத்தாருன்னா முடிவெடுத்த மாதிரி இருக்கும். ஹி வாஸ் அ டிபெண்டபிள் கை. அவரை நம்பி என்ன வேணா செய்யலாங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா இவங்க கட்சியில பொறுப்பு எடுத்ததுல இருந்தே பொதுமக்கள்கிட்ட வந்து என்ன ஒரு பெரிய கருத்து முரண்பாடுனா, இவங்க தேமுதிக வந்து சரியில்லை, இவங்க கடைசி வரைக்கும் அதிமுக கூடயும் திமுக கூடயும் 2 பக்கம் மாறி மாறி குதிரை ஓட்டிட்டு அவங்களுக்கே கடைசி நாள் தான் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மைக்குக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது தான் ஒரு முடிவு எடுத்துட்டு வராங்க. அப்ப கடைசி வரைக்கும் எங்க வாய்ப்பு கிடைக்குது, எங்க கூடுதலான சீட்டு கிடைக்குது, வேற என்னென்ன அனுகூலங்கள் கிடைக்குதுங்கிறத பாக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்து பொதுமக்கள்கிட்ட இருக்குது. இது அந்த கட்சிக்கு நல்லதில்லை. அந்த அந்த ஒரு கட்சின்னு இருக்கிறீங்க, முதல்ல வந்து நம்பிக்கை தான் முக்கியம் ஒரு கட்சிக்கு. எப்படி ஒரு தனி மனிதனுக்கும் நம்பிக்கை முக்கியமோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய நம்பிக்கை தான் வாக்கா மாறும். கண்டிப்பா. அப்போ ஒரு அரசியல் கட்சி மேல இவங்க அங்க போவாங்களா இங்க போவாங்களா இல்ல இவங்க நம்பக்கூடிய கட்சி இல்லைன்னா அது கூட்டணி தலைமை கேட்கிற கட்சி மட்டும் இல்ல, பொதுமக்களே உங்களை நம்பக்கூடாத இல்ல நம்ப முடியாத கட்சின்னு பாக்குறனாலதான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து எங்கே வந்து 10-11% வாக்கு இருந்தவங்க போன சட்டமன்ற தேர்தலில் வெறும் 0.43%. பாராளுமன்றத்தில் அதிமுக கூட சேர்ந்தனால 2% கிராஸ் பண்ணாங்க. அப்ப இதுதான் தேமுதிகவினுடைய நிலைமை.